இங்கே காவல் பணிபுரிய வந்திருக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி அவர்களே, ஒளிபெருக்கி நிலையத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் அடியோடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியின் காவியத்தை பற்றி தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. இருந்த போதிலும் அடியன் தெரிவிக்க வேண்டும் என்ற கடமையில் இருக்கிறேன். ஆரம்ப காலமான யுகங்களிலே மொத்தம் 4 யுகம். திரேத யுகம், கிரேத யுகம், துவாபரம், கலியுகம் என்று சொல்லப்பட்ட யுகத்திலே ஆரம்ப காலமான திரேத யுகத்தில் தோன்றப்பட்ட இந்த சத்திய நேர்மையினுடைய காவியம் எதற்காக என்றால், மனிதர்களாகிய நாம் அனைவரும் ஓரளவு சத்தியம் நேர்மையோடு வாழ வேண்டும் என்பதற்காக எடுத்துக்காட்டாக இந்த காவியம் நிறைவு பெற்று வருகிறது. இந்த நாடகத்திலே ஹரிச்சந்திராவளிக்கும் எனக்கும் நான் சார்ந்த கலைஞர் பெருமக்களுக்கும் நல்ல ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் கலைப்பணியை துவக்குகிறேன். நன்றி, வணக்கம்.
காவல்துறை ஆய்வாளர்கள் ஐயா மேடைக்கு வரவழைக்க கேட்கணும். அவளும் சுத்தம் போட்டு அடிச்சுட்டே வச்சிருக்கான். சுத்த மாட்டான். சுத்தாம உட்கார். எல்லோரும் இன்புற்று வாழ இறைவன் திருவருள் புரிவார். இந்த சிறியவனாகிய எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த மேல கள்ளங்குளம் கிராமத்தர்களுக்கும் எனது தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மரியாதைக்குரிய திருமால் கிராமத்திலிருந்து எனக்கு மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்து 50 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலைக்குழு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அதை கண்டு நாம் ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் அதை போன்ற ஒரு கோட்டை நம்மால் கட்ட முடியுமா? முடியாது. அதுபோல ஒருவர் செய்யும் காரியங்களில் உள்ள நல்லவைகளை ரசிக்க வேண்டும். எங்கள் நாடகத்தில் எந்தவித குற்றம் குறைகள் இருந்தாலும் மன்னித்து ஆசீர்வதிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Come on!
என்றும் எனக்கு முன்னே வருகை தரக்கூடிய எனது அருமை மந்திரி சத்தியகீர்த்தியின் ஏன் வரவில்லை? சற்று தாமதமாகிவிட்டது. இதோ அழைத்து வருகின்றோம். சீக்கிரம் அழைத்து வாங்க. அரசாங்க வழியின் காரணமாக வெகு தூரம் சென்று விட்டேன். காலமாக பிரபு மன்னித்து விடுங்கள். தாங்கள் அழைத்ததாக சேவகன் சொன்னான். யாது காரணம்? கீர்த்திவரே மங்களம் சொல்லுங்கள். இருந்த போதிலும் இன்றைய காலதாமதத்திற்கு காரணம் அரசாங்க வழியாக வெகு தூரம் சென்றிருந்தேன். அப்படியா? அதனால் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது பிரபு. இனிமேலும் காலதாமதமாக வருவதை தவிர்க்க வேண்டும். மக்கள் பணி செய்ய வேண்டும் அல்லவா? மக்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் மன்னன் தீர்க்க வேண்டும், என்றால் அமைச்சர் தீர்க்க வேண்டும். அதுதான் காரணம், வேறு ஒன்றுமில்லை. பரவாயில்லை பரவாயில்லை. இருந்த போதிலும் மந்திரியாரே, நாடொரு நாடு ஒரு செய்யா மன்னவன் நாடொரு நாடு கெடும் என்ற நீதி வாக்கியப்படி உண்மை. நாள்தோறும் ஒரு அரசன் தனது நாட்டின் நிலைமைகளை கட்டி கவனிக்காமல் அந்த நாட்டின் நலன் குந்தி விடுமா? ஆகையால் நமது ராட்சிய விவரங்களை கேட்க நினைக்கிறேன். தமது சித்தம் யாரும் சொல்லுங்கள். நமது ராட்சிய விவரங்களை கேட்க நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை கேட்க நினைக்கிறேன். சொல்லுங்கள் பிரபு. தங்களது சித்தம் யாரும் தாங்கள் சொல்லுங்கள், என்னென்ன நடக்கிறது என்பதை அழகாக விவரிக்கிறேன். சந்தோஷம். சொல்லுங்கள். தங்களின் மதி நுட்பத்தினாலும் புஸ்தகம், சாகம், கிரவுஞ்சம், கோமேதகம், தான்மலை, குசம், நாவலம் என்ற 7 விதிகளில் சரி தம்பத்தியது என்பதை சார்ந்த பரதனிடத்திற்குட்பட்ட நவகண்டங்களையும் எனது ஆட்சிக்குள் இணைத்து ஆண்டு வருகிறேன் என்றாலும் ஆமா சொல்லுங்கள். என்னதான் மன்னன் நீதியுடன் இருந்தாலும் சொல்லுங்கள். நாட்டின் குறைகளை தெரிவி கண்டிப்பாக மக்கள் பிரதி என்பதாக கேட்பு இருந்த போதில் Hey!
மன்னா பிரபத்தின் அருவடிவம் தோற்றுபடியாயும் ஆமா பாமரர் முதல் பண்டிதர் வரை பக்தியாயிருந்து ஆமா முக்திக்கு தக்கதான சரி சரியை கிரியை யோகம் ஞானமன வழிகளுக்கு காரணமாக உள்ள தேவாலயத்தில் உண்மை தினமும் 6 கால பூஜைகள் மற்றும் அற்புத உற்சவங்கள் தப்பாது நடைபெற்று வருகிறதா? ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜை அதி விமர்சையாக நடந்தது பிரபு. வேத மந்திரங்கள் போது வேத விற்பனர்கள் அழகாகவே அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். வேத விற்பனர்கள் அங்கு கூடி அழகாகவே வேதம் பாடி வேத விற்பனர்கள் அங்கு கூடி அபிஷேகம் செய்து மல்லிகை முல்லை பாஞ்சாலம் கொடுத்து வேதியர்கள் வேதம் போது மக்கள் எல்லாம் அனைவரும் ஒன்று கூடி அந்த மகேஸ்வரனை தீர்த்துக் கொடுக்கிறார்கள். சிற்றரசுகள் வடிவப்பமெல்லாம் அழகாக கட்டிவிடுகிறார். அதில் யாரும் ஒரு குறையும் இல்லை பிரபு. அதை கட்டியதற்காக ரசீது பெற்று செல்கிறார். ஆமா பிரபு. சிற்றரசுகள் தூரம் பட்டி கப்பம் கட்டுகிறார் என்ன பண்ணவா அப்பமது கட்டினார் பெற்று செல்கின்றார் என்ன பண்ணவா அப்பமது கட்டி ரசீது பெற்று செல்கின்றார் என்ன பண்ணவா. சிற்றரசர்கள் யாருமே தவறாத அங்கே கப்பம் பெற்று வருகிறார்கள். அதில் யாரும் குறையவில்லை. சந்தோஷம். அடுத்தபடியாக வைத்தியர் யாவரும் வைத்தியர்கள் வியாபாரங்களில் சரிவர நடந்து கொள்கிறார்களா அல்லது தடையதும் உண்டா? வைசியர்கள் யாருமே நீதி நேர்மைப்படி வியாபாரத்தை மனோநீதி தர்மப்படி செய்து கொண்டிருக்காங்க. வைசியர்கள் மீது எந்த குற்றமும் நாமும் குறையும் கண்டுபிடிக்க முடியாது. வைசியர்கள் யாவரும் கப்பமும் வைசியர்கள் யாவரும் வாணிபம் செய்வதே மாறாதே அத்து மாறாதே நீதிகளிலோடு மன்னா நீதிகளிலோடு வாணிபம் செய்வதே மாறாதே அத்து மாறாதே மன்னா மாறாதே அழகாகவே மனநீதி தர்மப்படி அங்கே செய்து கொண்டிருக்கிறார். யாதொரு குறையவில்லை. சந்தோஷம் சந்தோஷம். மந்திரியாரே பிரபு பத்தி என்று வருபவர்களுக்கு புசியுங்கள் புசியுங்கள் என்ற உணவு தந்து உபச்சாரம் செய்கிறார்களா அல்லது தடையதும் உண்டா? தானத்திலே சிறந்தது அன்னதானம் என்று சொல்வார். அப்படிப்பட்ட அன்னதானத்திற்கு எந்த குறையும் இல்லை பிரபு. வேறு அனைவருமே வந்து எங்கே அழகாகவே அன்னசத்திரத்தை உண்டு மகிழ்கின்றார்கள். தேகி என்று வந்தவர்களுக்கெல்லாம் தவறாத உணவு வகைகள் வளர்ந்து விட்டிருக்கிறோம். அதில் யாதொரு ஒரு குறையும் இல்லை பிரபு. மதியுக மந்திரியாரே அன்னசத்திரங்கள் தோறும் அன்னதானம் அங்கே சிறப்பாக நடக்கிறதே மன்னா நடக்கிறதே மன்னா மன்னா
கொண்டோம் அன்னதானத்தை. அதில் யாரும் ஒரு குறையும் இல்லை. சந்தோஷம் சந்தோஷம் மந்திரி. மதியுக மந்திரியாரே சுவாமி, தமது கண்காணிப்பில் சகலமும் சரிவர நடக்கும் என்பதை யாம் அறிவோம். தமது கண்காணிப்பில் சகலமும் சரிவர நடக்கும் என்பதை யாம் அறிவோம். ஆயினும் இன்று இச்சபையில் அவைகளை நீ சொல்ல வேண்டும், நான் கேட்க வேண்டும். அதில் ஆனந்தம் அடையும் பொருட்டும் கடமையின் பொருட்டும் கேட்டேன். அந்த வகையில் தாங்கள் தந்த விளக்கங்கள் மூலம் அடியை திருப்தியாக ஆனந்தம் சத்தியம். உங்களுடைய அமைச்சர் அல்லவா? இது ஒரு விஷயம். அதையும் என்று கண்டுகொள்ள ஆவலாகினேன். என்னவென்றால் சொல்லுங்கள் பிரபு. எனது செல்வகுமாரன் தேவதாசனை நமது குலகுரு வசிஷ்ட பகவானின் கடாட்சத்துடன் கல்வி கற்கும் பொருட்டு குருகுல வாதத்திற்கு அனுப்பி வைத்தோம் அல்லவா? குருகுலத்திற்கு அவன் அது முதல் இதுவரை அவன் கற்றுள்ள வித்வ தத்துவங்கள் எத்தனைதான் இருக்கிறது என்பதை என் முதல் இங்குள்ள அனைவரும் கேட்டு மகிழ வேண்டும் என்பதை எனது ஆவல். கண்டிப்பா. ஆகையால் தேவதாசனை அழைத்து வர உத்தரவிடுங்கள். உடனே ஏற்பாடு செய்கிறேன். யாருக்கு சக்கரசேனா இளவரசரை அழைத்து வா. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தார்
தந்தையே, 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 28 ஆகமம், 32 தர்மம், 64 கலைக்கானம், 96 தத்துவம், 108 மனவிக்கானம் அனைத்தையும் கற்றுணர்ந்தேன் பிதா.
என் மகன் தெரிவித்ததை குழலினது யாழினது என்பார்கள் தன் மக்கள் மனதை சொல்கிறாரா முன்னோர்கள் அனுபவித்து புரிந்து சொல்லி வைத்திருக்கிறார்கள் நாங்கள் தொழிலை போல ஆமா குழலினது யாழினது என்ப தன் மக்கள் மனதை சொல்கிறார்கள் என்றபடி அருமையாக குழந்தைகள் மதுரமான சொற்கள் குழலை வரவரை கேட்டு உண்மை இருந்து ஆமா ரசிக்காதவர்களால் யாய் இசையும் வே இசையும் வேலை உண்மை அந்த முறையில் இச்சபையில் மைந்தம் கொண்ட வார்த்தைகளையும் அவன் தொட்ட சொற்களையும் கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அருமையாக பயனளிக்கிறான் நாம் இளவரசன். அதற்காக நான் பெருமை கொள்கிறேன். அதற்காக நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? சொல்லுங்கள் பிரபு. தான தர்மங்கள் செய்து அடியே தற்பொருமை கொள்ளாமல் சந்தோஷப்பட நினைக்கிறேன். உடனே ஏற்பாடு செய். அதற்காக இந்த பொழுதிலே பெருது வாக்கும் தன்மகனை சார்ந்தோர் என கேட்டதா என்றபடி தாயானவள் ஒரு குழந்தையை பெற்ற போதுற்ற மகிழ்ச்சியை விட அக்குழந்தை கற்றவர்கள் மத்தியில் சொற்பொழி மாற்றி பலரும் பாராட்டும் வாய்ப்பை பெற்றார் என்று கண்டால் அவர் அவனை பெற்ற போதன் இந்த சந்தோஷத்தை விட எத்தனையோ மடங்கு அதிகம் அடைவார். அம்முறைக்கிணங்க இவனை பெற்ற தாய் இவனின் தாயான எனது பத்திரி தாராவதி என்னுடன் இருக்க வேண்டியது கடமை அல்லவா? தாராவதியை அழைத்தவர் உத்தரவு உடனே
பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பு போலிபெருக்கி சகோதர அண்ணா அவர்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுபிடிக்க வந்திருக்கும் நாடக கலா ஆசிரியர்கள் எத்தனை பேர்களுக்கும் எனது உள்ளமொழிந்த நன்றி கலந்த வணக்கம். சந்தனமும் சவ்வாதும் பத்தபடி
அவ்வகை போஜனத்தை விட்டு உடனே வர வேண்டும் என்பது மனஸ்பிரதி. ஆகையால் எனது நாயகர் என்னை தற்பாக வரும்படி அழைத்ததால் இங்கு வந்தேன். அவரை வணங்கி அவர் அழைத்த காலம் என்னவென்று தெரிந்து கொள்ள மிக ஆவலாக இருக்கின்றேன்.
திருமணம் சேர்ந்த எனது அப்பா அவர்கள் பணையை வைத்து 100 பான் பலிப்பிடித்திருக்கிறார்கள். அப்பா அவர்களுக்கும் திருமண குடும்பத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும் அந்த உள்ள மனித நன்றி கலந்த வணக்கம். அயோத்தியாலும் எனது ஆசியம் நாராயகரே பார்ப்பன் சுவாமி நமஸ்காரம். என் நிலைத்த கதை வேண்டும் என்று தெரிவிங்கள் பிரபு.